அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சருக்கு நேற்று இரவோடு இரவாக கடிதம் அனுப்பிய தகவல் அனுப்பிய மேயர் பிரியா அவர்கள் எதுக்காக அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பொது வேட்பாளராக அறிமுகமாக போகும் சீமான் அவர்கள் அதாவது ஒட்டுமொத்த அனைத்து வெறுப்புகளையும் விலக்கிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவாக பொது வேட்பாளராக களமிறங்க போகிறாரு. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வைகோவுக்கு அவருடைய வேட்பாளரில் எம்எல்ஏல ஒருத்தர் மிகப்பெரிய ஷாக் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அப்புறம் இந்த அமைச்சர் சரத் அவர்களுடைய அந்த போதைப்பொருள் விஷயம், அதை நம்ம கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும். அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். செங்கோட்டையன் அவர்கள் சர்ச்சைக்குரிய மாதிரி அந்த ஜாதி பிரச்சனையை பேசியிருக்காரு. அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றதே நம்ம முழுசாக பேசிடுவோம். சேனலுக்குள்ளே வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கீழே இருக்கிற ஹைப்பையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா அவர்கள் அதாவது பண்ணின அவ்வளோ விஷயத்தையுமே வீடியோ பதிவாக பார்த்துருக்காரு. ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 15,000 அந்த மின்சார ஊழியர்களுக்கான அந்த பணி நியமன ஆணை அதில் 400 பேருக்கு நேரிலே வழங்கியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது சென்னை மாநகராட்சி கூட்டம் அங்கே மாமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, சில பேர் கலந்துக்கிறல. இது ஒரு பக்கம் இருக்க, அன்னைக்குங்க பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப வெறுக்கத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக அந்த கவுன்சிலர் சில பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, சில நாட்களாகவே மேயர் பிரியா அவர்கள் தமிழக வெற்றி கழக அரசையும் தலைவர் விஜய் அவர்களையும் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது வாடிக்கையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது மேயர் மாதிரி இவங்க நடந்துக்கிறல, திமுகவுடைய ஒரு சொம்பாவே அன்றைக்கி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரவலாக பேசப்படுறோம். சொம்பு அவங்க உண்மைதானே அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அவங்களுடைய அந்த மேயர் அப்படின்ற பொறுப்பில் போடப்பட்ட கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேற்பட்ட டெண்டர்கள், 35க்கு மேற்பட்ட டெண்டர்கள் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காரு நம்மளுடைய தமிழக முதல்வர். இது ரத்து பண்ண விஷயம்லாம் பழசு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் கிடப்பிலே கிடந்துருச்சு, யாருமே கண்டுக்கிறல. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவோடு இரவாக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த டெண்டர் மூலியமாக நீங்கள் இந்த டெண்டரை நிப்பாட்டினீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் அவங்களுக்கு கொடுத்த டெண்டர் பணம் ரிட்டன் வர்றது, அவங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தானது இதெல்லாமே லாஸ் ஆகிடும்னு சொல்லும்போது, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஒரே ஃபுல் ஸ்டாப்பில் எல்லாம் ஓகே, முடிஞ்சு போச்சு சீனு, அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளை காட்டிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. அந்த மாதிரி தான் நேற்று மீண்டும் மூக்கறுபட்ட மேயர் பிரியா அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரத்து தான் மாமலை, சட்னி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. அடுத்து அந்த டெண்டரை தூக்கி நம்ம கிடப்பில் போட்டுட்டு அடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு வருவோம். யாருப்பா அது சீமான்னு சொல்லிட்டு ஒரு உத்தமன் தெரிஞ்சாப்புல காணாமே அப்படின்னு தேடுற அளவுக்கு இருக்குது அம்பாசமுத்திரத்தோட தொகுதி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி, அதாவது அரசல் புரசலாக வந்த தகவலை நான் அப்போவே உங்களுக்கு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இப்போ தான் நியூஸ்லேயே வந்திருக்கு. அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக சீமான் களமிறங்குறாரு. முதல்ல பொது வேட்பாளர்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். திமுக, அதிமுக, விசிக இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகளுடைய யாருமே அங்கே நிற்க மாட்டாங்க வேட்பாளர். இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா பொது வேட்பாளராக இருக்கிற சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். அப்போ தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தனியாக நிற்பாங்க. அங்கே இருக்கிற சுயேட்சை அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 பேரை நீ திமுகவே தனியாக நிற்க வைக்கும், அது வேற. இது போக சார்பில், அதாவது கட்சி சார்பில் பதிவு பண்ணப்பட்ட ஒட்டுமொத்தத்துக்கும் சேர்த்தாப்புல பொது வேட்பாளராக சீமான் நிற்பாப்புல. ஏன் அப்படி அவங்களுடைய கணக்குனா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அமைச்சர் விஜய் இருக்காரு. அவருக்கு எதிராக பேசுறதுக்கும் இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் வேணுமே. ஏன்னா எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க, எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே பேச முடியாது. சீமான் என்ன திரள் நிதி தானப்பா வாங்குறாப்புல, அவரையும் கொஞ்சம் ஊழலை வாங்க வச்சுருவோம் எம்எல்ஏ வாய்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பூரா கூட்டா சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இது நாம் தமிழர் தம்பிகளிடையே எப்படி இருக்குன்னா, உனக்காயா நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோம், நீ பனைமரம் ஏறுறதுக்காயா உனக்காக நாங்கள் படிக்கட்டெலாம் கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான மீம்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் நம்ம நடிகராக நம்ம விஜயை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு தலைவராக பார்த்துருப்போம். இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சீமானா பாருங்கள், திருநிதி திருடனாக பார்த்தாங்க. ஆமக்கறி மற்றும் அந்த மீன் ஊறுகாய், மான் ஊறுகாய்லாம் சாப்பிட்ற ஆளாக பார்த்தாங்க. இப்போவும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. முழுக்க புழுகு மூட்டையாக பார்க்கலாம். ஆனால் இப்படிலாம் புழுகு மூட்டையை வச்சு இன்றைக்கி நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், ஒட்டுமொத்த தமிழர்களையும் நான் ஏமாத்துறேன், ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாட்டை, இடும்பாவனம் கார்த்திக், சீமான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு குரூப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது புதுச்சேரியில் வருது கௌதமன் அவர்களுடைய மகளுடைய கல்யாணம். அங்கே தான் மீட் பண்ணுறாங்க, மீட்டப் ஆகுது அங்கே தான் அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஜென்சி மீட்டப்புங்க, சும்மா சாதாரண மீட்லாம் கிடையாது. அப்போ ஜென்சிக்களான வைகோ,
சீமான் மற்றும் ஸ்டாலின் வந்து சந்திக்கிறாங்க. முழுக்க முழுக்க வைகோ அவர்களுடைய மூஞ்சியே சரியில்ல. நீங்க வீடியோலயே பார்த்துருப்பீங்க. ஆனா சீமானும், ஸ்டாலினும் கொஞ்சி கொலாவுனத நான் என்ன நினைச்சேன்னா, அப்ப கலைஞர் அவர்களுடைய என்ட்ட மட்டும் பதவி வந்துருச்சுன்னா, உன் கலைஞர் அவர்களுடைய அந்த சமாதியை இடிச்சு தள்ளிருவேன்னு சொன்னவரும் இவரு தான். இன்னும் நெறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாப்புல. குடும்பத்துக்குள்ள வந்து ஆபாச கருத்துக்கள் பேசியிருக்காரு. அந்த பேனா 80 கோடியில வைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேனா முனைய உடைச்சு அப்படி தூக்கி போட்டுருவேன் அப்படின்ருக்காரு. இன்னும் என்னென்னலாம் நீங்க பேசல. அந்த கலைஞர் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து அவ்வளோ தூரம் வந்து கேவலமா சித்தரிச்சு பேசியிருக்காரு. இவ்வளவு ஏன் அந்த கள்ளத்தனம்னு ஒரு பாட்ட கூட சாட்டை அவர்களுடைய போட்டுவிட்டு அவரு வேற தனியா ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவ்வளோ விஷயமும் பண்ணவங்க இவங்க தான் இவங்களுக்கு எதிரா. அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரா வந்து பெட்டி வாங்கிட்டு பேசினவர் தான் இந்த சீமான். என்னடா நீங்க வந்த வேலையை மறந்துட்டு எங்களுக்கு எதிரா பேசிட்டு இருக்கீங்கன்னு நம்மளே நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்க, பொது தேர்வு வேட்பாளரா வந்து களம் இறங்க போறாராம் சீமான். அதுவும் ஏன் அம்பாசமுத்திரம் தொகுதியில செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா, அம்பாசமுத்திரம் அம்பானியா மாற போறாப்புல சீமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மித்த ஏரியாக்கள்ல மித்த கட்சிகளை விட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அதை உடைக்கணும். அதுக்கு சீமான் தான் சரியா வருவாரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாப்புல. நீங்க வேற யாராவது தேடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால பார்ப்போம் அப்படின்றதும், திருச்சி கிழக்குல ஸ்டாலின் இறங்க போறார் அப்படின்றதும் வந்து சின்ன தகவல். அதையும் ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா இன்னைக்கு திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்பாவை தேடினதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே ரொம்ப கொதிச்சிட்டாப்லையா. அவர் வந்து திடீர்னு அவருக்கு ரத்தம்லாம் சூடாகி போச்சான். என்னப்பா நம்மளை தேடிட்டாங்க, நம்ம மக்கள் மனசுல இருக்கோம், நம்மளை போய் சட்டமன்றத்தில் தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு களமிறங்க போறாப்புல. திருச்சி கிழக்குல வந்து வர்றதா இருக்காரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அது திமுகவோட சார்பில் தலைவர் நின்னா ஜெயிச்சிருவாரா, மறுபடியும் மண்ணை கவ்விடுவாரா, இல்லை ஒருவேளை ஆகலாமா ஆகாதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை திமுக உள்ள இறங்கி பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அங்கே இறங்கல அப்படின்னா திருமாவளவன் அவர்களை இறங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் வந்து பிளான் பண்றாங்க பாருங்க. இதனால தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் என்ன பண்ணிட்டாப்ல, அப்படியா நீங்க இறங்க போறீங்களா, நான் லைட்டா ஒரு கண்ணை காமிச்சா போதும் அந்த தொகுதியே எனக்கு வந்துடும், நீங்க என்னப்பா கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மூத்தா டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாப்ல. அதை நம்ம அப்புறம் பொறுத்திருந்து அந்த இடைத்தேர்தல் விஷயத்துல நம்ம பேசும்போது தான் அப்படியே ஹெவியா இருக்கும். அப்ப நம்ம பேசுவோம். அடுத்து முக்கியமான விஷயம் வைகோவுக்கு வருவோம். இப்ப 2 தொகுதிகள் வைகோவுடைய தொகுதிகள் காலியாக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா சீர்காழி தொகுதியோட செல்வம் அப்படின்ற ஒரு செல்வச்சேந்தன், அவர் வந்து தமிழ் செல்வன் நினைக்கிறேன் அவருடைய பேரு. அவர் பாத்தீங்கன்னா செந்தில் செல்வன் அவர் என்ன பண்ணிட்டாப்ல, திடீர்னு போய் நேற்று திமுகவில் இணைஞ்சிட்டாப்ல. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அவங்களுடைய சின்னத்துல நின்று ஒரு கட்சி வேட்பாளர் போயிட்டு எம்எல்ஏ போயிட்டு வேற ஒரு கட்சியில சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கட்சி தாவல் தடை சட்டம் இப்ப அதிமுக அந்த மாதிரி வரும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, மதிமுக கட்சியா இருந்தாலும் அவங்க நின்று ஜெயிச்ச சின்னம் வந்து பம்பரம் கிடையாது, உதயசூரியன். அதனால பாத்தீங்கன்னா அவர் மதிமுக கட்சியை தள்ளிட்டு திமுகவுக்கு போயிட்டாரு. என்ன காரணம்னா, இந்த செந்தில் செல்வன் அப்படின்றவர் சீர்காழி தொகுதியில திரும்ப நின்னாருன்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. எல்லாருக்குமே இது தெரியும். அவங்க தொகுதியை இன்னைக்கு விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு 4-5 கிட்டத்தட்ட விஜயபாஸ்கரோட சேர்த்து விஜயபாஸ்கர் கூட ஏதோ பண்ணி ஜெயிச்சிருவாப்ல, தொகுதிக்கு ஏதோ பண்ணியிருக்காப்லையாம். மித்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய பிரச்சனையை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. கேவியட் மனு தாக்கல் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் நமக்கு எதுக்குன்னு நினைச்சவரு திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு. இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பனையூர்ல 2 எம்எல்ஏக்களுடன் போயிட்டு தன்னுடைய கட்சியை போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கிறதா இருந்த வைகோ அவர்கள் தன்னுடைய பிளானை என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக மதிமுக வந்து தாவேகாவோட இணைய போகிற செய்திகள் அப்படின்றது பரவிட்டு இருக்கு. அதுவும் உண்மைதான். வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படின்றதுல கண்டிப்பாக மதிமுகவுடைய வேட்பாளர்களும் ராஜினாமா பண்ணின தொகுதிக்கும் சேர்த்து தான் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வைகோ அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு, எதுவும் பெட்டியை கொடுத்து வேட்பாளரை வாங்கிட்டாங்களா, குதிரை பேர் எதுவும் நடந்துருச்சா அப்படின்றதே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கிற 5 வயதுக்கு உட்பட்ட குட்டி குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து போடுறதா இருக்காங்க. அதனால மக்களே, கோவில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள், பள்ளிக்கூடம் இடத்துலலாம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் போலியோ சொட்டு மருந்து வந்து போட்டுக்கலாம். அதை மறந்துடாதீங்க. ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்தில் 3 வருஷத்துக்கு மேலே கொடுக்காம இருக்காங்க. அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த சொட்டு மருந்துன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால மறந்துடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2வது முக்கியமான விஷயம், நம்மளுடைய வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த கீழே ஹைப் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அனைவருக்கும் நன்றி.